இன்றைக்கி இந்த குட்டி கோலம் தான் போட்டு கலர் அடித்து விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டேன். சனிக்கிழமை பாம்பன் சுவாமிக்கு முருகர் காட்சி கொடுத்த நாள் 102வது வருஷம் மயூர வாகன சேவை அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு அவருக்கு ஊதுபத்தி தான் அங்கே ஸ்பெஷல். ஊதுபத்தி வாங்கி ஏற்றி வச்சுட்டு விளக்கு 6 விளக்கு ஏற்றி வச்சுட்டு பால் அபிஷேகம் அந்த மாதிரி தேன், பஞ்சாமிர்தம், நாட்டு சர்க்கரை எல்லா அபிஷேகமும் வஜ்ர வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சுவாமிக்கு பார்த்தது பாம்பன் சுவாமிக்கும் முருகருக்கும் உள்ள கருவறையில் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகும்போது. அதை பார்த்துட்டு வெளியே எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்தோம். முதல்லலாம் அபிஷேகம் கருவறைக்குள்ளே இந்த வஜ்ரவேலுக்கு பண்ணுவாங்க. இப்போ சுவாமிக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் நல்லா அலங்காரம் பண்ணி அந்த வேல் அங்கே வச்சு எல்லா அபிஷேகமும் பண்ணுறாங்க. எல்லாருமே உட்காந்து எங்கேருந்து பார்த்தாலும் அபிஷேகம் பார்க்கலாம். அந்த மாதிரி நல்லா ஓப்பன் பிளேஸில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஈஸியாக இருந்தது பார்க்குறதுக்கு, கஷ்டம் இல்லாமல். கூட்டம் நிறையா தான். லைன் பெரிய லைன் தான். ஆனால் போயிட்டு லைனில் நின்றுட்டோன்னா ஒரே லைன் நேராக சாமிக்கிட்ட பார்க்குற மாதிரி விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எந்த ஒரு தள்ளு முள்ளு இல்லாமல் நீட்டாக போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வரா மாதிரி இருந்தது. அவ்வளோ நேரம் லைனில் நின்று போனதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாமியை பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சாம்பார் சேர்த்தே வச்சாச்சு. மிளகா கிள்ளி சாம்பார், தக்காளி நிறையா போட்டு வச்சாச்சு. அதுவே போதும் மத்தியானத்துக்கு. சாதம் மட்டும் சுட சுட வடிச்சிட்டு அதுக்கு சாம்பாருக்கு என்னடா செய்யலான்னு பார்த்தேன். கருவாடு இருந்துச்சு வீட்டில். சரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஊற வச்சாச்சு. மொறுமொறுன்னு வறுத்தாச்சு. இது சாம்பாருக்கு கூட சூப்பராக இருக்கும். இதாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் இன்றைக்கி. சுட சுட சாதம், மிளகா கிள்ளி சாம்பார், வாழைக்கருவாடு வறுவல். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.